ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரேசி கிராஃப்ட். இந்த வீடியோவில் பார்ட் 1 மினியேச்சர் குக்கிங்கில் மாவு அரைச்சோம் பாருங்கள், இந்த ஆட்டுக்கல் வச்சு. ஸோ இப்போ நாம் அந்த மாவை யூஸ் பண்ணி தோசை ஊற்றலாம். இந்த மாதிரி ஒரு மெழுகுவர்த்தி பற்ற வச்சுட்டு அடுப்பில். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட தனியாக அந்த தோசைக்கல் இருந்தால் அதை வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் சூடாகிடுச்சா சொல்லிவிட்டு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது அண்டர் சூப்பர்விஷன். யாராவது பெரியவங்க பேரண்ட்ஸ் முன்னாடி தான் பண்ணணும். சின்ன குழந்தைங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பேரண்ட்ஸோட சூப்பர்விஷனில் மட்டும்தான் இதை பண்ணணும். ஸோ கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், ஏன்னா நெருப்போட விளையாடாதீங்க. ஸோ இது சூடாயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சமாக அந்த மாவு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் சும்மா, இது ஒரு மினியேச்சர் குக்கிங் தானே உங்களுக்கு. ஸோ அதனால் ரொம்ப இது பண்ணிக்க வேணாம். ஸோ அது அப்போ அரைச்ச மாவு தான். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி தான் வரும். கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு, ஏன்னா அதில் ஹீட்டும் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ தோசை மெதுவாக எடுத்து பாருங்கள். சும்மா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணால் குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ லீவில் இந்த மாதிரி சம்மர் லீவ்லலாம் கூட பண்ணலாம். கொஞ்சம் சைட்லலாம் கொஞ்சம் சுடும் பாருங்கள். குட்டியாக ஒரு தோசை, ஸோ ஷேப் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் அதை இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்களே கூட செஞ்சு காமிங்க. ரொம்ப குட்டி பசங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய மினியேச்சர் செட்டு யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணி காமிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு பாருங்கள் 2 தோசை. ஸோ கொஞ்சம் ஏதாவது ஒரு சாம்பார் யூஸ் பண்ணி. ஸோ இது சாப்பிட தேவையில்லை, ஏன்னா அப்போ அரைச்ச மாவுங்கிறதால ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஒன்லி. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது எல்லாமே அழகாக இருக்கும். ஸோ இது ரொம்பவுமே நல்லா இருக்குது பாருங்கள். நீங்கள் சட்னி உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கனாலும், சாம்பார் இருந்தாலும் இந்த பக்கம் சட்னி சாம்பார் வச்சு பாருங்கள். ஸோ இது சாப்பிட தேவையில்லை. ஓகே. ஸோ ஏன்னா ஒரு குக்கிங் எப்படிங்கிறத ஒரு மாடல்